சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மறுபடியும் பார்த்தா சாவித்திரி ராஜாங்கத்தோட வீட்டுக்கே வந்துருது. சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா விடுதியில சாப்பாடும் சரியில்லை, வேலையும் நல்லா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு, மா இங்க இருக்கவே முடியலம்மா, சாப்பாடும் சரியில்லை, வாய்க்கு விலங்கல் இந்த சாப்பாடு, நைட்டெல்லாம் படுக்கவே முடியல, வேர்த்து கொட்டுது, பத்தாதுக்குன்னு இந்த காலோட எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, என்னால முடியலம்மா, இங்க இருந்து நம்ம போயிருவோமா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லல. இங்க இருந்து போகணும்னா எங்கடி போறது, எங்க போய் தங்குறது நடுராத்திரியில, நீ பாட்டுக்கு அறிவு கட்டத்தனமா இங்கேருந்து போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கடி, அதுக்கப்புறம் நம்மளே இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லையில அங்கே இருக்கிற பொம்பளையெல்லாம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் நல்லா வம்புழுக்கவும், சாவித்திரிக்கு அங்கே இருக்கிற பொம்பளைகளும் பார்த்தா நல்லா சண்டை வந்துடுது. இதை பார்த்தா அங்கே இருக்கிற வார்டன் பார்த்துட்டு, இனிமேல் இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு இங்கே இருக்கிற இடமே கிடையாது, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்டன் பார்த்தா விடுதிலிருந்து அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. நீ எந்த நேரத்தில் வாய் வச்சு தொலைஞ்சியோ தெரியல, இங்கேருந்து நம்மளை கிளப்பி விட்டுட்டாங்க, இப்ப எங்கடி போறது அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கல. உன்னை யார் வாய வச்சுட்டு சும்மா இருக்காம அங்க இருக்கிற பொம்பளைய கூட சண்டை போட சொன்னது, சும்மா இல்லாம நொய் நொய்னு வம்பளத்துக்கிட்டே இருக்காளுடி, அதனாலதான் அவளை கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலான்னு போனேன், அது கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லையில, வாமா மறுபடியும் நம்ம மாமா வீட்டுக்கே போயிடுவோம், மாமாவுடைய கை காலில் விழுந்து கெஞ்சி கதறியாவது எப்படியாவது அங்கே வீட்டில் ஒரு மூலையில தங்க இடம் கிடைச்சா மட்டும் போதுமா, பாத்தியா அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு, வேண்டாமா நமக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா நேர ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. ராஜாங்க வீட்டு வாசல்ல பார்த்தா சாவித்திரியும் தாமரை நிக்கவும், இதை பார்த்துட்டு வேகமா மலரு உள்ள போயிட்டு இங்க மோகனா கிட்டையும் அப்பத்தா கிட்ட, அம்மாச்சி அம்மாச்சி இந்த மாதிரி வெளியே சாவித்திரி அம்மாவும் தாமரையும் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மலர் சொன்னதும், அவளுகளா, அவளுக்கு எதுக்கு இப்ப இங்க வந்தாளுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பிடிச்சு கத்தவும், அத்தை தெரியலையே வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மோகனாவும் அப்பத்தாவும் வெளியே வந்து பாக்குறாங்க. சாவித்திரியும் தாமரையும் நிக்கிறத பார்த்துட்டு வேகமா சாவித்திரி வந்துட்டு அப்பத்தா காலில் விழுந்து, அம்மா அம்மா என்னை மன்னிச்சிருமா, உன் கையால என்னை கொன்னு கூட போட்டுருமா, ஆனா இங்க இருந்து என்னை வெளியே மட்டும் போக சொல்லிடாதம்மா, வெளியே போனாதான் அண்ணனுடைய அருமையே எனக்கு தெரிஞ்சிச்சு, அண்ணனை கூப்பிடுமா, அண்ணன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா, என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா, நான் திருந்திட்டேம்மா, இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா, சேதுக்கு என் மகளை கட்டி வைக்கணும் அப்படின்ற ஆசையை என் மனசுல இருந்து அடியோடு அழிச்சிட்டேம்மா, வெளியில போனாதான் என் அண்ணனுடைய அருமை எனக்கு முழுசா தெரிஞ்சிச்சு, ஒரு வேளை கூட நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியலம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள என்னை ஏத்துக்கமா, இந்த ஒரு மூலையில இடம் கிடைச்சா மட்டும் எனக்கு போதுமா, என்னை மன்னிச்சு ஏத்துக்கமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா கை காலில் விழுந்து கதறவும், அப்பத்தாக்கு பார்த்தா மனசு இறங்க ஆரம்பிக்குது. அப்பத்தா பேசாம அமைதியா நிக்கிறாங்க. மோகனாக்கு கோவம் வருது. ஏன் இப்பதான் உனக்கு உன் அண்ணனுடைய அருமை தெரிஞ்சிச்சா, அவரை இவ்வளவு பெரிய அவமானப்படுத்திருக்க, அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கல. அண்ணி அண்ணி என்னைய மன்னிச்சிருங்க அண்ணி, எப்படியாவது நீ இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்குங்க அண்ணி, உங்க காலில் விழுந்து கேட்கிற அண்ணி, நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அண்ணி அப்படின்னு சொல்லி சாவித்திரி கதறிக்கிட்டு இருக்கு. என்னடி பார்த்துட்டு சும்மா நிக்கிற, காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடி, அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அம்மாச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, வீட்டுல இருக்கிற எல்லாரும் காலிலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மறுபடியும் இந்த வீட்டுல ஏத்துக்கங்களே அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் கதறிக்கிட்டு இருக்கேல. அப்பதான் உள்ள இருந்து பார்த்தா ராஜாங்க வராரு. இங்க சாவித்திரியை பார்த்துட்டு, இங்க எதுக்கு சாவித்திரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க காலில் பார்த்தா கதறி விழுந்துகிட்டு இருக்கு சாவித்திரி. அப்பதான் அப்பத்தா, ராசாங்கம் இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போட்டியா, வயசு பிள்ளைய வச்சிருக்க, வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உன் அருமையே அவளுக்கு தெரிஞ்சிருக்கியா, இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போட்டியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லல. இங்க பாரு அத்தா, தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து சாவித்திரியும் தாமரையும் மன்னிப்பு கேட்டு தமிழ்ச்செல்வி ஏத்துக்கிட்டா மட்டும்தான் சாவித்திரிக்கு இந்த வீட்டுல இடம், அதுவும் இந்த வீட்டுல கிடையாது. தமிழ்ச்செல்விக்கு தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டையில தங்க இடம் கொடுத்தேன் பாரு, அந்த கொட்டையில போய் தான் சாவித்திரியும் தாமரையும் இனிமேல் தங்க முடியும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. இங்கே சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா வேகமா தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து, தமிழ் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தமிழ் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், ஐயோ என்னம்மா நீங்க போய் என் காலில் விழுந்துகிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நான் என்னம்மா நீங்க பண்ண தப்ப நீங்களே தப்புன்னு நினைச்சிட்டீங்களே, அப்ப அதுவே போதும், இதுல நான் போய் உங்களை என்ன மன்னிக்கிறது இருக்கு, நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க, நான் போய் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், நீங்க இனிமேல எந்த தப்பும் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்பதான் தமிழே சொல்லிட்டாலே ராஜாங்கம், இனிமேலு சாவித்திரியும் தாமரையும் அந்த கொட்டைகையில இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ராஜாங்கமும் என்னமோ பண்ண அத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா ராஜாங்கத்தோடைய அந்த கொட்டகையில போய் இருக்காங்க. சாவித்திரியும் தாமரையும் தமிழ்ச்செல்வி தங்கி இருந்த அந்த கொட்டகையில போய் தங்கிறாங்க.